வீட்டுல காய போட்ட துணியாவது எடுத்து வச்சியா? நானே இப்பதான்க்கா வந்தேன். வர வர உனக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு. நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் கொண்டு வரேன். வேண்டாம், நான் அங்கேயே போய் மாத்திக்கிறேன். உள்ள திருட. திருடனா? ஐயோ ஐயோ திருட. என்ன? திருட. எங்க? மேல் வீட்ல திருட இருக்கான். ஐயோ அங்க போகாதீங்க, நான் மேல ரூம்ல வச்சு போட்டுட்டேன். அக்காவும் பார்த்தாங்க. நீ பாத்தியாமா? நான் பார்த்தேன். அவன் ஏதோ கையில பல்பு வச்சிருந்தான். ஆசிட் பல்பா இருக்கும், நக்சலைட். அப்ப அவங்கிட்ட துப்பாக்கி இருக்கும். நீங்க உள்ள போயிடுங்க. நீங்க போங்க. ஊர்காரங்க எல்லாம் ஓடி வாங்க, திருடனை பிடிச்சு வச்சிருக்கோம். திருட ஊர்காரங்க எல்லாம் ஓடி வாங்க, ஓடி வாங்க. திருட ஓடி வாங்க. உள்ள வாங்க, திருடனை பிடிக்கணும். வாங்க எல்லாரும் வாங்க, திருடனை. கதவை திறங்க, செத்துரும் போல இருக்கு. ஐயோ சுற்றாதீங்க, செத்துருவான். ஐயோ நான் திருட இல்லைங்க. திருட இல்லன்னா நீ யாருடா? டேய் அபிலாஷ், நான் தான் சிவாடா. ஐயோ இது திருட இல்ல, நம்ம ஊருக்கு ஆபீசர் சிவன் சார். எல்லாரும் கலஞ்சி போங்க. நம்மால்தான் தெரியாம சொல்லிட்டோம், கலஞ்சி போங்க. எல்லாரும் போங்கன்னு சொல்றல. டேய் ரவி, வானத்தை பார்த்து சுடுறா. இவங்க எல்லாம் பிரிஞ்சு போகட்டும். என்ன மாமா அது? அவங்க எல்லாரும் சொன்னாங்கன்னு யாருன்னு கூட தெரியலனாலும் தங்க வச்சிட்டீங்கல்ல. கொடுக்க வேண்டிய கடனை ஏதாச்சும் ஒரு வழியில கொடுத்துதான் ஆகணுமா? இந்த செயினை வித்து கொடுக்க வேண்டிய காசா அவருக்கு கொடுத்துருங்க. கேக்க கொல்ல ஆள் இல்லாத 3 பொண்ணுங்க இருக்கிற வீடுன்னு பஞ்சாயத்து பேசின எல்லாருக்கும் தெரியும்ல. எங்களுக்கு என்ன நடந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே கவலை இல்ல. அவரு உண்மையாவே திருடனா கொல்லக்காரனா இதையாச்சும் விசாரிச்சாங்களா? நான் கிளம்புறேன், இந்த நிமிஷமே இங்க இருந்து கிளம்புறேன். அதை கொஞ்சம் மரியாதையா சொல்லுங்க. நானும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற ஊர்ல இருந்தா வரேன். எவ்வளவு கூலா ஒருத்தனை கொலகாரன் திருடன்னு சொல்றீங்க. நீ பேசின பேச்சுக்கு ஒரு வழி பண்ணிருக்கணும். 3 பொம்பளை பிள்ளைங்க தனியா இருக்காங்களேன்னு பரிதாபப்பட்டு விடல. நம்ம ஃபியூடல் கல்ச்சர் பாரம்பரியத்தால விடுறேன். வாழ வழி இல்லாம ஒன்னும் இந்த ஊருக்கோ இல்ல கவர்மெண்ட் வேலைக்கோ வரணும்னு அவசியம் இல்ல. கிளம்புறேன். அதுக்காக நகையை வச்சு காசு கொடுக்கணும்னு நினைக்காத. ராஜ குடும்பத்துல பிறக்கலனாலும் கௌரவமான குடும்பத்துல பிறந்தவன். மன்னிச்சுக்குங்க, அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, மன்னிச்சிடுங்க. நீங்க இங்க தங்குறது எங்களுக்கு சந்தோஷம்தான். இனி பிரசாத் வந்து பணத்தையே கொடுத்தாலும் நீங்க இங்கதான் இருக்கணும். அந்த பொண்ணுங்க கிட்ட இவ்வளவு கோவமா பேசிடக்கூடாது. இல்ல, கோவப்பட்டிருக்கலனா இங்க தங்குற விஷயம் சரிப்பட்டு வந்திருக்காது. யானையோட மிதியில இருந்து தப்பிச்சு. பயப்படாதீங்க, நான் இது எதையும் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். சின்ன கொஞ்சம் தூக்கு. தட்டு. வலது கால் வச்சு வந்ததுக்கே படி உடைஞ்சு போச்சு. கடவுளே, இன்னும் என்னென்னலாம் உடைய போதோ தெரியல. மண்டதான். என்னது? என்ன சொன்னீங்க? இல்ல, நேத்து விழும்போது தலையில அடிபட்டிருக்குன்னு சொல்ல வந்தேன். பரவாயில்ல, அதுக்குள்ளதான் ஒண்ணும் இல்லையே. அதுவும் கரெக்ட் தான். ஊ மண்டையிலயும் கொஞ்சம் கள்ளி மண் இருக்கும். என்ன எல்லாரும் சிவப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அருவாளும் சுத்தியுமா உட்காந்துருக்கீங்க? நாடகம் ஏதாவது நடிக்க போறீங்களா? நாடகம் தானே. இப்ப இல்ல, சாயந்தரம். கீழே விழுந்ததும் ஐயோ அம்மான்னு கத்துவாங்க. சாயந்தரம் வந்தா பாக்கலாம். டிக்கெட் எல்லாம் ஃப்ரீ தான். இவர் தான் அந்த நடிகன். ஓ, அதுக்கு என்ன, நான் ரெடி. ஆனா இப்போ மனுஷங்க நடிக்கிறதுக்கெல்லாம் மார்க்கெட் இல்லன்னு கேள்விப்பட்டேன். சர்க்கஸ்காரங்க போட்டோவை பார்த்திருக்கல. சர்க்கஸ்ல வித்த காட்டுற எல்லாரும் சிம்பான்சி குரங்குகளை தான் வச்சிருப்பாங்க.
நம்ம இடத்துல இந்த குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சாரிமா. ஐயோ, ஒரு பொண்ணு மேலயா விழுவாங்க? ச்சே. அதனால தான் சாரி கேட்டேன். சாரி. சோப்பு, பிரஷ், பேஸ்ட். அக்கா, சினிமால ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி விழுந்ததுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது லவ் வந்துச்சா? சும்மா போடி. லவ்வா லவ். அம்மா, இத சரி பண்றதுக்கு ஆசாரிய கூப்பிடுறது நல்லது. பாவம் அந்த பொண்ணுக்கு இடுப்பே ஓ, உடைஞ்சிருக்கும். அப்ப ஏன் இடுப்பு உடைஞ்சா உனக்கு பிரச்சனை இல்ல? இல்ல உங்களுக்கும் அந்த மாதிரி தான். தோ அதுதான். அதை தாண்டிங்கன்னா கோலம். சரி, நான் கிளம்புறேன் சார். சரி. ஐயோ, என்னது? நான் விழுந்துட்டேன். பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல தான் விழுவீங்களா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் விழுந்துட்டேன். நீங்க விவசாய ஆபீசரா வந்தீங்களா இல்ல விழறதுக்கு வந்தீங்களா? ஐயோ, செத்துட்டாரா? ஐயோ, கரண்ட் இல்லையா? ஓ, ஒரு கத்தி கொடுங்க. அந்த கத்தியை வாங்கி கொடு. பயப்படாதீங்க, யாரையும் வெட்டலாம் மாட்டேன். சுவிட்ச் போர்டை சரி பண்றதுக்கு தான். கரண்ட் இல்ல, அப்புறம் எதுக்கு அதை சரி பண்ணணும்? ஓ, அப்போ உங்க ஊர்ல கரண்ட் போனா வரவே வராதா? ஈபி கனெக்ஷன் இருக்கிற வீட்ல வரும். புரியல. ஈபி காரங்க இந்த வீட்ல ஃபியூஸ் புடிங்கிட்டு போய் 2 வருஷம் ஆகுது. இந்த வீட்ல இருக்கிற ஒயர் எல்லாம் மாத்தினாதான் கரண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஒரு கரண்டே வேணான்னு நாங்களும் விட்டுட்டோம். வெட்டியே கத்தி எடுத்துட்டு போய் சர்க்கஸ் எல்லாம் காட்டாதீங்க. தா கத்தி. குரங்கு பையன். அண்ணன் கிட்ட கேட்டாரு, ஜானிக்கும் உனக்கும் என்ன இருக்கு? அப்புறம் கொஞ்சம் சும்மா இருங்க. அது கூட்டி பெருக்கிறதுக்கும் தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கும் ஒரு ஆள் கேட்டீங்கல்ல, அதுக்காக தான் நான் வர சொன்னேன். ஓ, இன்னைக்கு பெருக்குனது போதும், நீ போலாம். நான் இங்க வரதுக்கு முன்னாடி நான் இந்த ஊர்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன். கல்யாணம் பண்ணிக்காத நிறைய அம்மாக்கள் இந்த ஊர்ல இருக்காங்களா? ஆபீஸ்ல இந்த வேலையை கொடுத்ததால உனக்கு ஆபீஸ்ல அதிகமா இடம் கொடுத்தீங்களோ? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அவளை நான் ஏமாத்த மாட்டேன், கல்யாணம் பண்ணிப்பேன். முதல்ல எங்க அம்மாவையும் தங்கச்சியும் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம். நீங்க என்ன நம்பலாம், அவளை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படின்னா இனிமே இந்த ஆபீஸ்ல பார்ட் டைம் ஸ்வீப்பர் வேலை உன் மனைவிக்கு நான் கொடுக்குறேன். ஹை, கரண்ட் வந்துருச்சு. ராதாக்கா, கரண்ட் வந்துருச்சு. அக்கா, நம்ம வீட்டுக்கு கரண்ட் வந்துருச்சு. ஹேய், கரண்ட் வந்துருச்சு. அக்கா, 2 வருஷமா வராத கரண்ட் இப்ப எப்படி வந்தது? நீங்க நல்ல ஆளுதான் போங்க. எங்க யார்கிட்டயும் சொல்லாம இபி ஆபீஸ்க்கு போய் பணம் கட்டிட்டீங்களா? நான் இல்லை, சார் தான் பணத்தை கட்டினாரு. கட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும், இந்த பொறுப்பையும் அவரே எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் ரீஒயரிங்னால மட்டும் பியூஸ் பிடிங்கிட்டு போல 2000 ரூபாய் காசை கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அதை 4 முறையா கட்டணும். 2 பங்கு நான் அடைச்சிட்டேன். அப்புறம் புது மீட்டர், மெயின் சுவிட்ச், எர்த் ஒயர், பல்பு எல்லாம் சேர்த்து 1000. மொத்தம் 2000 ரூபா. இந்தா புடி. அந்த ஃபியூஸ் கொடுக்க வந்த லைன்மேன் ஏதோ கார்டு இருக்குன்னு சொன்னாரு, எங்க? அவரை நாங்க பார்க்கல. அவர் வரும்போது நாங்க இங்க இல்ல. அதை தெரிஞ்சுதான் வர சொன்னேன். பணத்தை நான் தான் கொடுக்கறேன்னு தெரிஞ்சா
ஃபியூஸ் கொடுக்க வந்தவங்க ஃபியூஸ நீ புடிங்கிடுவேன்னு தெரியும். இப்ப யார் சர்க்கஸ் காட்டுறான்னு புரிஞ்சுதா? ஆ? ₹2000 பில்லு கொடுத்தா என்ன? அவர் உதவி ஒன்றும் நமக்கு தேவையில்ல. இந்த சில்லறை காசை வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ இருக்கிறத கொடுத்துருவோம். ₹50 ₹60 இருக்கும். எண்ணி பார்க்குறேன். ம் நீங்க இபி ஆஃபீஸ்ல கொடுத்த பணத்தை கணக்குல வச்சுக்கோங்க. இதுல ₹90 75 பைசா இருக்கு. மீதியை சீக்கிரமே கொடுத்துருவேன். உங்க உதவி தேவையில்லை. காசை இன்ஸ்டால்மெண்டா வாங்குறது நான் இல்ல, இபி ஆபீஸ். எனக்கு என் பணம் மொத்தமா திரும்பி வரணும். இத புடி. பாத்துக்கிட்டு நிக்காம காசை புடி. உன்கிட்டதான் சொல்லிட்டு இருக்க, காசை புடி.